என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் ஏன் இந்த யோகக்கலையை செய்ய வேண்டும் என்பதற்காக பல நேரங்களில் பல்வேறுபட்ட காரியங்களை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். ஆனாலும் கூட காலையில் இந்த யோகாசனத்தை நாம் செய்துவிட்டால் அன்று முழுவதும் நமக்கு எந்த தங்கு தடையுமின்றி நமது காரியங்களை செம்மையாக செய்து முடிக்கலாம். அதுதான் இதனுடைய தாற்பயம். அதிகாலை வேளையில் காலை கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு ஒரு 10 நிமிடம் ஏதாவது முன்பின் விளையக்கூடிய ஆசனங்களை நான் செய்வோமே ஆனால் இரத்த ஓட்டமானது மூளைப்பகுதியிலிருந்து பெருவர்கள் வரைக்கும் எல்லா உள்பாகங்களுக்கும் வெளிப்பாகங்களுக்கும் சரியாக நடைபெறுகின்ற காரணத்தினால் நமது காரியங்கள் தடைபடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த யோகா ஆசனம் என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள். நமது அரங்கிற்கு தேசிகா 9 வயது, காணஸ்ரீ ரஞ்சிதா 8 வயது, ஹரீஸ் 11 வயது, சிவகங்கை மாவட்டத்தில் அரியவா மாண்டிசேரி மெட்ரிகுலேஷன் பள்ளியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அதன் ஆசிரியர் டாக்டர் சண்முகப்பிரியா, யோகா தெரபிஸ்ட். அங்கே உள்ள அந்த தாளாளர் ராமச்சந்திரன் மாணவர்களுக்கு யோகாசனத்தை கற்பிப்பதில் மிகவும் ஆர்வமுடையவர்கள். தனியாகவே தங்கள் பள்ளி செலவிலிருந்தே யோகா ஒரு ஆசிரியரை போட்டு எல்லா குழந்தைகளுக்கும் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கும் யோகாசனத்தை கட்டாய பாடமாக வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதுபோன்று எல்லா மாணவர்களும் பயில்வார்களேனால் அவர்களுக்கு சின்ன சின்ன காய்ச்சல்கள், மண்டையிடி, வயிற்று வலி இவை போன்றவை எதுவுமே மாணவர்களுக்கு வராது. சின்ன குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத காரணத்தினால்தான் பல்வேறுபட்ட நோய்க்கு ஆட்படுகிறார்கள். நாமும் நமது வேலையை விட்டு கொண்டு குழந்தைகளை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்கும் அலைய வேண்டியிருக்கின்றது, பணச்செலவு செய்ய வேண்டியிருக்கின்றது. காலையில் எழுந்து ஒரு 10 நிமிடம் முடிந்த ஆசனங்களை மாலையிலும் செய்துவிட்டால் அவர்களுக்கு எந்த விதமான நோயும் வராது என்பதுதான் உண்மை. இப்பொழுது அவர்கள் பின்வளைவு ஆசனம் சக்கராசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு காலை நீட்டி அப்படியே படுங்கள். காலை நீட்டுங்கள். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் முன்னவோ, அப்படியே கொஞ்சம் முன்ன போய்க்கோ, முன்னப்போ அப்படியே அப்படியே படுத்துக்கொண்டு கையை தலைப்பக்கமாக கொண்டு வாருங்கள். காலை உள்ளே மெதுவாக இழுங்கள். அகலப்படுத்தி கொஞ்சம் காலை அகலப்படுத்திக்கிடுங்க. தலையை ஊனு, அதுக்கப்புறம் தூக்கிடணும். தலையை தூக்கு, அப் தூக்கு. ஒரு 20 எண்ணிக்கை இந்த நிலையில் முடிந்த அளவு அவர்கள் இருப்பார்களே ஆனால் முதுகெலும்பு வளைவதற்கு யாருக்கும் சந்தர்ப்பமே கிடையாது. மார்பகம் விரியப்படுகிறது, கை கால்கள் பலம் பெறுகிறது, முதுகெலும்பு வழியாக செல்லக்கூடிய இரத்த நாளங்கள் எல்லாம் இழக்கப்பட்டு டாப் டு பாட்டம் என்று சொல்வார்கள். அத்தனை பகுதிக்கும் இரத்த ஓட்டமானது சீராக அமையும். மெதுவாக கீழே இறக்குங்கள், கீழே இறக்குங்கள். காலை நீட்டுங்கள். கையை பக்கத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். 2 மூச்சு விழுங்க. இப்பொழுது நீங்கள் எழுந்து தலையை அங்கே வைத்து காலை என் பக்கமாக நீட்ட வேண்டும். எழுந்திருங்கள். அப்படியே திரும்பி, அப்படியே திரும்ப என் பக்கம் கால் நீட்டு. இங்கே நீட்டு. அப்படியே படு. இங்கே வராத, உன் இடத்துல இருந்துக்கோ, படுத்துக்கோ. இங்கே திரும்ப. படு. இப்பொழுது கையை தலைப்பக்கமாக கொண்டு போங்கள். காலை விரித்து உள்ளே இழுக்கணும். உள்ளே இழு. காலை இன்னும் கொஞ்சம் விரிச்சுக்கோ. ரைட். இன்னும் உள்ளே இழு. காலை கையை வை. தூக்கி 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 இன்னும் தலையும் சேர்த்து தூக்.
ஒரு 20 எண்ணிக்கை இருந்தாலே போதுமானது. இந்த ஆசனம் செய்து முடித்தவுடன் பார்ப்பீர்களானால் முகத்துக்கே ஒரு பொலிவு வந்துவிடும். முகப்பகுதிக்கு அதிகப்படியான சர்க்குலேஷன் கிடைக்கின்றது. முதுகெலும்பு வளைய வளைய நமது உடலில் உள்ள இரத்த நாளங்களெல்லாம் சரியாக செயல்படும். மெதுவாக இறக்குங்கள், காலை நீட்டுங்கள், நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். மூச்சுடுங்க. டீப் பிரீத்திங். நெஞ்சு விரிவடைகின்ற காரணத்தினால் நுரையீரல் முழுமையாக உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது, நோய் வராமல் காக்கக்கூடியது, நினைவாற்றலை தரக்கூடியது. குழந்தைகளுக்கு நினைவாற்றல் வேண்டுமல்லவா? ஆகவே சிறு வயது முதல் யோகாசனத்தை கற்றுக் கொடுத்து விட்டால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை அவர்கள் பெற்றுவிடுவார்கள். அவர்களுக்காக மருந்து செலவு நமக்கு ஏற்படாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை பள்ளிகளில் காலையிலும் மாலையிலும் எல்லா மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு நோயற்ற வாழ்வை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.